ஃப்ரெண்ட்வுட் நேர்களுக்கு வணக்கம். நம்ம ஐபிஎல் சீசன் வந்து எந்த அளவுக்கு விறுவிறுப்பாக போயிட்டு இருக்குன்னு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயங்கள் தான். இதுக்கு நடுவில் நம்ம இந்தியன் T20 ஸ்குவாட் வந்து எந்த அளவுக்கு கேள்விக்குறியா இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். இருக்கிற நெட்டிசன்லேருந்து சோஷியல் மீடியாலேருந்து எல்லாமே ட்ரால் பண்ணுற ஒரே விஷயம் அதுவாக தான் இருக்குது. அதுலேயும் அவங்க அனௌன்ஸ் பண்ணாங்க. பண்ண பிறகு அந்த T20 ஸ்குவாடில் இருக்கிற பிளேயர்ஸோட ஐபிஎல் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தோன்னா லெஃப்ட்டு ரைட்டுன்னு சொல்லிட்டு அப்படியே லிஸ்ட் போட்டுக்கிட்டே இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு நான் அதில் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜெய்ஸ்வால் ஓகே, ஜெய்ஸ்வால் வந்து எடுத்திருக்காங்க, கில் எடுத்திருக்காங்க ஓகே. ஆனால் அதை விட நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தா கெய்க்வாட்டை ஏன் எடுக்கல? அது வந்து எல்லாருமே கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளோட நட்ராஜன். ஸோ நட்ராஜன் வந்து எந்த அளவுக்கு வந்து ஃபோர்ஸாக வந்து அவர் போல் பண்ணிட்டு இருக்காருன்னு எல்லாருக்குமே தெரியும். ஈவன் நம்ம இன்டர்நேஷ்னல் பிளேயர் கூட வந்து அவரோட பால் வந்து டெத் ஓவர்ஸில் வந்து ஆடுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கும். அது ஏன்றது கொஸ்டின் மார்க்காக தான் இருக்குது. அதுக்கடுத்து இப்போ எடுத்திருக்க இந்தியன் டீமில் வந்து பார்த்தீங்கன்னா போலிங் ஆப்ஷன் கண்டிப்பாக இல்லை அப்படின்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. பும்ரா மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு ஃபேஸில் வந்து ஓரளவுக்கு நல்லா போல் பண்ணக்கூடிய ஒருத்தர். அவர் தாண்டி நிறைய பேர் இந்தியன் பிளேயர்ஸ் இருக்காங்க. ஆனால் அவங்களாம் வாய்ப்பு கொடுக்கல. ரெண்டாவது நம்ம ஆட போகிறது யூஎஸ்ஏ அண்டு வெஸ்ட் இண்டீஸ். ஸோ அங்கே பிச் கண்டிஷன் எப்படி இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். அங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாமே ஸ்லோ பிச் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்லோ பிச்சில் வந்து பார்த்தீங்கன்னா கட்டர்ஸ் அண்ட் ஸ்பின்னர்ஸ் வந்து நல்லா திறம்பட செயல்பட முடியும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது இப்போ எடுத்து வச்சிருக்க யஷ்வந்தர் சகர், ஸோ லாஸ்ட் மேட்ச் 6ஆம் மேட்ச் பார்த்தாலே தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. 4 ஓவர்ஸ்க்கு வித்தவுட் விக்கெட் 62 ரன்ஸ் கொடுத்துருக்காரு. ஸோ இது வந்து இப்போ ரொம்ப ஹை பீக்கில் வந்து எல்லாருமே கேள்விக்குறியாக இருக்கு. ஒரு ஐபிஎல் சீசன் நடந்துகிட்டு இருக்கு. அதில் யார் ஃபார்மில் இருக்கவங்க நல்லா தெரியும். ஸோ இந்த சீசனுக்கும் நம்ம வேர்ல்டு கப்புக்கும் டைமிங்கும் இல்லைன்றதும் உங்களுக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது கரண்ட் ஃபார்மில் இருக்கவங்க விட்டுட்டு ஏன் ஃபார்ம் அவுட் ஆனவங்களை ஃபுல்லாக எடுத்து வச்சிருக்கீங்க? ஸோ இது வந்து ஐபிஎலுக்கு முன்னாடியே நீங்கள் பிளான் பண்ணதா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் நம்ம சீக்கா சார்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு குப்பை டீம் எடுத்து வச்சிருக்கேன்னு ஓப்பனாகவே சொல்லிட்டாரு. அவர் மட்டும் இல்லை, நிறைய பேர் ரிவ்யூ பண்ணிட்டு தான் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்தியன் டீமுக்கு ஒரு வாய்ப்பு கூட இருக்குது. ஏன்னா ரிசர்வ் பிளேயர்ஸில் வந்து நிறைய பேர் எடுத்து வச்சிருக்காங்க. ஸோ அதில் மாற்றினா கூட மாற்ற முடியும். ஸோ அதை பொறுத்துன்னு தான் பார்க்கணும் அவங்க என்ன மாதிரி பண்ணுறாங்க அப்படின்றது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கின்றத கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுங்கள். என்ன மாதிரி டீம்ஸ் இருந்தால் நல்லா இருக்குன்றதை நீங்கள் சொல்லுங்கள். அதுக்கடுத்து எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா. ஸோ ஒரு வைஸ் கேப்டனாக வந்து ஹர்திக் பாண்டியா எடுத்திருக்கீங்க ஓகே. இப்போ வந்து மும்பை இந்தியன்ஸில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கன்ஃபியூஷன், அவ்வளோ குளறுபடிகள் போயிட்டு இருக்கு. இது எல்லாம் தெரிஞ்சும் திரும்பவும் அவங்க 2 பேரும் அங்கே எடுத்து வச்சு அங்கே வந்து என்ன மாதிரி விஷயம் நடக்கும் அப்படின்றது நிறைய பேர் ட்ரால் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாமே கன்ஃபியூஷனாக தான் இருக்குது. அங்கே போன பிறகு தான் தெரியும் இந்தியன் டீம் வந்து எந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்றது. இதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த குரூப் தான் எனக்கு தெரிஞ்சு. ஸோ குரூப் வந்து நம்ம பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதுவும் ஒரு சோஷியல் மீடியா ட்ரால் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி அவங்க எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ண போகிறாங்கன்றதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து அண்ட் வெஸ்ட் இண்டீஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஃபார்மில் இருக்கிற பிளேயர்ஸ் தான் எடுத்து வச்சிருக்காங்க. ரெண்டாவது யங் பிளேயர்ஸுக்கும் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம ஐபிஎல் சீசனில் இந்த அளவுக்கு இவ்வளோ பிரம்மாண்டமாக நடக்கிற ஒரு கிரிக்கெட் லீக்ல இருந்து இவங்களால பிளேயர்ஸ் கூட பிக் பண்ண முடியல அப்படின்னு நினைக்கும்போது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட ட்ரீம் டீம் என்னன்றதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன். பாய்.